உயிரிழந்த இளம்பெண்ணின் உடலை பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக கூறப்படும் சம்பவத்திற்கு பொறுப்பானவர்களுக்கு எதிராக உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி இன்று நுவரெலியா மாவட்டத்தின் பல பகுதிகளில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் அமைதியான கண்டன ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தனர். இந்த சம்பவம் கடந்த 24ஆம் தேதி டிக்கோயா கிழங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் சவக்கிடங்கில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ஹட்டன் பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் யுவதி ஒருவர் கடந்த மாதம் 23ஆம் தேதி உயிர் மாய்த்துக் கொண்ட நிலையில் அவருடைய உடல் டிக்கோயா கிழங்கன் மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் பிளவறையில் வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் வைத்தியசாலையில் பணிபுரியும் 3 பணியாளர்களால் குறித்த பெண்ணின் உடல் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதாக வைத்தியசாலை அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்தனர். இந்த சம்பவம் சமூகத்தில் பெரும் அதிர்ச்சியையும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் சம்பவம் தொடர்பாக தவறிழைத்தவர்களுக்கு எதிராக வைத்தியசாலை நிர்வாகம் இதுவரை எந்தவிதமான சட்ட ரீதியான அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனை எதிர்த்து கடந்த மாதம் 3ஆம் தேதி கிழங்கன் வைத்தியசாலை வளாகத்தில் பாரிய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அப்போது போராட்டக்காரர்களிடம் வைத்தியசாலை நிர்வாகம் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. ஆரம்பத்தில் கலந்து கொண்ட இளைஞர் யுவதிகள் இருபாலாரும் இந்த சம்பவம் பற்றி முழுமையான விசாரணை வேண்டும் என்றும் அவர்கள் மூவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும். இவ்வாறான செயலில் ஈடுபட்ட 3 பேரும் பணியிலிருந்து உடனடியாக இடைநிறுத்தம் செய்ய வேண்டும் என்றும் இந்த சம்பவம் இனியும் இலங்கையில் எப்பகுதிகளிலும் நடைபெறாத வண்ணம் இன்றைய அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் பல்வேறு கோஷங்களை எழுப்பியிருந்தனர். அதன்படி ஹட்டன், மஸ்கலியா, வட்டவளை, வெளியோயா, பொகவந்தலாவு, டிக்கோயா, கோட்டக்கலை, தலவாக்கலை, அக்கரை பத்தனை, நுவரெலியா, கந்தப்பனை, கொத்பலை மற்றும் ரம்போடை உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து பெருந்திரளான இளைஞர் யுவதிகள் கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதியை வழங்க வேண்டும் என்றும் குற்றத்துடன் தொடர்புடையவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கோஷமிட்டனர்.